புலி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய், எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தின் கதையை சொன்னதோடு பொறுமையாகவும் தெளிவாகவும் பேசி ரசிகர்களின் அப்ளாஸை அள்ளினார். நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் முதிர்ச்சியாக பேசியுள்ளார் என்று ட்விட்டரில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் அவரது ரசிகர்கள். அதோடு புலி ஆடியோ வெளியீட்டு விழா ஒளிபரப்பை உலக அளவில் ட்ரெண்ட் ஆக்கியுள்ளனர். புலி படத்தின் ஆடியோ வெளியீடு மகாபலிபுரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர் விஜய், நடிகைகள் ஸ்ருதி ஹாசன், ஹன்சிகா, ஸ்ரீதேவி கபூர், அட்டகத்தி நந்திதா, இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத், இயக்குனர் சிம்புதேவன் உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார், எஸ்.ஏ. சந்திரசேகரன், டி. ராஜேந்தர், தரணி, எஸ்.ஜே. சூர்யா, நடிகர்கள் ஜீவா, தம்பி ரமையா, விஜய் சேதுபதி, தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரசிகர்களின் விசில் சத்தத்திற்கு இடையே பேச ஆரம்பித்த விஜய், பொது வாழ்க்கையில் பரீட்சை எழுத நிறைய பேர் இருப்பாங்க, மார்க் போட சில பேர் தான் இருப்பாங்க. சினிமாவில் பரீட்சை எழுத சில பேர் தான் இருப்பாங்க, மார்க் போட நிறைய பேர் இருப்பாங்க. நாங்க பரீட்சை எழுதியிருக்கோம், நீங்க மார்க் போடுங்க என்று கூறினார். நிறைய தோல்விகளால் நான் நிறைய பாடம் கற்றுக்கொண்டேன். என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலும் நிறைய அவமானங்கள் இருக்கின்றன என்று கூறியுள்ளார் விஜய். அந்த அவமானங்களை என்னுடைய வெற்றிக்காக பயன்படுத்தி கொண்டேன் என்றும் கூறியுள்ளார். அடுத்த நிமிஷம் என்பது நிச்சயமில்லாத வாழ்க்கை. எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சுதான் பழக்கம். எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், ஆனால் பொய்யாக ஒருத்தரை நேசிக்க தெரியாது என்றார் விஜய். இந்த படத்தை கண்டிப்பாக அனைவரும் தியேட்டரில் சென்று பாருங்கள். அதுதான் கஷ்டப்பட்டு படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு நீங்கள் செய்த பேருதவியாக இருக்கும் என்று கூறியதோடு, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கணும் என்றார். விழாவில் ரசிகர்களை பார்த்து என்ன நண்பா என்று சொன்னவுடன் எழுந்த கரவொலி அடங்க வெகு நேரமானதா. எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் திருடர்களை திருத்தும் கதையை சொல்லி அசத்தினார் விஜய். புலி படத்தில் பாடல் வெளியீட்டு விழா ஒளிபரப்பான போதே ரசிகர்கள் ட்விட்டரில் தங்களது வேகத்தை காட்ட ஆரம்பித்து விட்டனர். புலி ஆடியோ லான்ச் என்ற ஹேஷ்டேக்கை போட்டு கருத்துக்களை பதிவிட்டதோடு அதை உலக அளவில் ட்ரெண்ட் ஆக்கியுள்ளனர். விழாவில் தெளிவாகவும் அழுத்தமாகவும் பேசிய விஜய், ரசிகர்களை பார்த்து என்ன நண்பா என்று கேட்டது அனைவரையும் ரசிக்க வைத்ததா. வெற்றிகளை பெறும் முன் தான் பட்ட அவமானங்களை பற்றி கூறிய விஜய், இந்த அவமானங்களை தான் பெட்ரோல் மாதிரி பயன்படுத்தியதாக கூறினார். அவமானத்தை கண்டு அஞ்சி விடவில்லை, அதை வெற்றியாக மாற்றி காட்டினேன் என்றும் தெரிவித்தார். புலி ஆடியோ வெளியீட்டு விழா ஒளிபரப்பான அதே நேரத்தில் மற்றொரு சேனலில் நண்பன் திரைப்படம் ஒளிபரப்பானது. இன்னும் ஒரு சேனலில் உதயா திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது. எல்லாமே விஜய் மாயமாக இருக்க அவரது ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து விட்டனர்.